ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் கறி குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் மட்டன், தனியாத்தூள், அப்புறம் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர் அண்ட் மசாலா, கறி குழம்பு மசாலா நானே செஞ்சுட்டு தான் வீட்டில் ஹோம்மேட் இது. ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், தனியா பவுடர் அண்ட் பெப்பர் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு விசில் வைக்கிறோம், ஒரு 5 விசில்ஸு. ஸோ அந்த விசில் வந்துட்டுருக்கிறதுக்குள்ளே கடாயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஆனியனு அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க கோக்னட் திருவி போடல, ஜஸ்ட் சைஸாக குட்டி குட்டி பிரெட் பீட்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டொமேட்டோவும் ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி போதும், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். அண்ட் பார்த்திங்கன்னா டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காகனா கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு இது கிடைக்கிறதுக்காக அது நம்ம பண்ணுறோம். ஸோ இது அதுக்கப்புறமா கடாயில் திருப்பி ஆயில், வெங்காயம் அண்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த விசில் வந்திருக்கும், 5 விசில்ஸ்க்கு அப்புறமா அதை சூப்பாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸு. ஸோ அந்த வெந்த கறியை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியனில் வதங்குச்சு இல்லையா, ஸோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு, அப்புறம் தனியா பவுடர், அப்புறம் நான் அரைச்சி வச்ச மசாலா கறி குழம்புக்கு. இது நான் சுண்டல் குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கறி குழம்பு ஃப்ளேவர் கிடைக்கும், ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான் இந்த பவுடர். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சால்ட்டு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா, ஸோ அதோட பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி கொஞ்சம் கேர்டு, தேவையான அளவு கேர்டு, அந்த கெட்டியாக இருக்கிறதுக்காக. அது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 5 விசில்ஸ் விட்டாச்சு, இருந்தாலும் அந்த ஒரு கொல தண்ணி வரதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுங்க. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்திருக்கும் அண்ட் நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடணும்னு, பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. நான்வெஜ் கொஞ்சம் விரதம் அந்த மாதிரிலாம் இருந்தேன், ஸோ சாப்பிடல. நல்லா வெந்திருக்கு இப்போது. அண்ட் தென் இப்போது ஃபைனலி நம்ம தோசைக்கு சர்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஆல்.